ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத விலையேற பெற்ற நல்ல நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சொல்லப்படுகிற ஒரு நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், நிலைத்திருங்கள் என்ற நல்ல ஒரு தலைப்பிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நாம ஆண்டுடைய சமூகத்திலே நிலைத்திருந்தால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற முடியும் என்பதை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு நிலைத்திருங்கள் என்ற தலைப்பிலே நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் எப்படி நிலைத்திருக்க வேண்டும், எதிலே நிலைத்திருக்க வேண்டும், எந்தெந்த காலங்களில் நிலைத்திருக்க வேண்டும், எதற்காக நிலைத்திருக்க வேண்டும் என்ற எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு சரியான பதில் கிடைக்குமானால் நிலைத்திருப்பதற்கு ஏற்ற பலனை நாம் அடைய முடியும். கர்த்தர் விரும்புகிறதெல்லாம் அதுதான், நிலைத்திருங்கள். எதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆண்டவர் யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே அப்படியாய் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே நமக்கு சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்போம் என்றால் நல்ல கனிகளை நாம் கொடுக்க முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கோடாரியானது வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் என்று சொல்லி அங்கே நாம ஸ்தோத்திரம் யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்திலே நாம் அறிய முடிகிறது. ஆகையால் தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் நிலைத்திருந்தால் நற்கனிகளை கொடுக்க முடியும் என்று நல்ல சான்றை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும். யாருக்குள் நிலைத்திருக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்குள். எதற்காக நிலைத்திருக்க வேண்டும்? கனி கொடுக்கும்படியாக. கனி கொடுப்பதினால் என்ன பலன்? நாம் நற்கனிகளை கொடுப்பதினால் தேவன் அதிலே மகிழ்ச்சி அடைகிறார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கனி கொடுக்கிற ஒரு செடியாக, கொடியாக இருக்க வேண்டும் என்று. நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அதை எப்படி அந்த கொடி திராட்சை செடியிலே நிலைத்திருக்க முடியாவிட்டால் அதனுடைய நிலைமை மிகவும் ஒரு பரிதவிக்கப்பட்ட ஒரு சூழலை காணப்படுகிறதோ, அல்லது அது வாடி போகிறதற்கு அல்லது தேய்ந்து போறதற்கு, அழிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் செடியில் அந்த கொடியானது நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் அந்த கொடிக்கு பாதுகாப்பு, அந்த கொடிக்கு வளர்ச்சி உண்டு. ஏனென்றால் செடியினுடைய அடி வேரில் இருந்துதான் ஒவ்வொரு பக்க வழியாக, ஒவ்வொரு பகுதிகளாக, ஒவ்வொரு கொடிகளுக்கும் அதற்கேற்ற பலன்கள் கடந்து செல்லுகிறது. நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செடியாய் இருக்கிறார், நாம் கொடியாய் இருக்கிறோம். ஆண்டவர் செடியாய் இருக்கிறதுனால நாம கொடியாக இருந்து அவர் மூலியமாக வருகிற ஆசீர்வாதங்கள், அவர் மூலியமாக வருகிற பாதுகாப்பு, அவர் மூலியமாக வருகிறதான ஸ்தோத்திரம் ஆலோசனைகள், வழிநடத்துதல்கள் நமக்கு கிடைக்குமானால் நாம நல்ல கனிகளை கொடுக்க நிச்சயமாக முடியும். ஆகையால் தேவனாகிய கர்த்தருக்குள் நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும். அவரே செடியாயிருக்கிறார், நாம் கொடியாயிருக்கிறோம். நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிற பொழுது நிச்சயமாக நல்ல கனிகளை கொடுக்க முடியும். தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் நற்கனிகளை எதிர்பார்க்கிறார். நல்ல கனிகளை கொடுப்பதற்கு ஏற்ற சூழலை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை பெறுவதற்கு, ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, சமாதானத்தை பெறுவதற்கு நாம் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி என்றால் அவருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் எப்பொழுதும் இருக்க வேண்டும், வேத வாசிப்பு எப்பொழுது இருக்க வேண்டும், ஜெப கூடுகையிலே எப்பொழுதும் தொடர்ந்து கலந்து கொள்ளுதல் இருக்க வேண்டும். ஆண்டவரை பற்றியதான சிந்தனைகள், நினைவுகள், எண்ணங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். கவலையற்ற சூழ்நிலை ஸ்தோத்திரம் நமக்கு இருக்குமானால் விசுவாசம், நம்பிக்கை, தேவ அன்பு, இந்த மூன்றிலும் நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் விசுவாசத்தை துவக்கிறவர் அவர்தான், நம்முடைய நம்பிக்கைக்குரிய தேவன் அவர்தான், நம்முடைய அன்பு அவர்தான். ஏனென்றால்
தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும், நம்பிக்கையிலே நிலைத்திருக்க வேண்டும். இம்மூன்றிலும் நிலைத்திருந்தால் நாம் நிச்சயமாக நல்ல கனிகளை கொடுக்க முடியும். நல்ல கனிகளை கொடுக்கிற பொழுது கர்த்தர் நம்மேல் அதிகமாய் பிரியப்படுகிறார். நாம் அவரை பிரியப்படுத்தினால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சகலவற்றிலும் விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. கிருபை நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, இந்த நல்ல தருணத்துல எங்களோடு கூட பேசின நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின்படி நீங்கள் என்னிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே, கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருந்தால் மாத்திரமே கனி கொடுக்க முடியும். அப்படி நிலைத்திராவிட்டால் அது கனி கொடுக்க முடியாது என்பது போல கிறிஸ்துவுக்குள் நாங்கள் நிலைத்திருந்தால் ஆண்டவரே ஆவிக்குரிய கனிகளை நாங்கள் கொடுக்க முடியும். ஆகையால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து அன்பிலே, விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே நாங்கள் நிலைத்திருந்து கிறிஸ்துவுக்கு பிரியமான நற்கனிகளை கொடுத்து உம்மை நாமத்தையே மகிமைப்படுத்த எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவம் எப்பொழுதும் மகிமையாயிருக்க அனுக்கிரகம் பாராட்டும். ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைகளை கேட்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதி. அவங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. எல்லா காரியத்திலும் அவர்களுக்குள் நற்கனிகள் வெளிப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல கனி கொடா மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் என்ற அந்த வேத வாக்கியத்துக்கு ஒப்பாக இல்லாதபடிக்கு நற்கனி கொடுக்கக்கூடிய ஆண்டவரே கொடியாக கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கத்தக்க கிருபை செய்யும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நல்ல திருநாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.